எங்களை பார்த்து திமுகவா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. என்ன 8000 கோடிக்கு கூப்பன் கொடுப்பதாம். 8000 கோடிக்கு கூப்பன் கொடுப்பதாம். என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். 8000 கோடிக்கு கூப்பன் கொடுப்பதாம். அது 8000 கோடி இல்லடா 8000. அப்ப ரெண்டுக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தானா? இதுக்கு கூப்பன். ஆனா இந்த உலகத்துல சல்லடை போட்டு தேடி பார்த்தா உன்ன மாதிரி ஒரு முட்டாப்பையில எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த ஒரு தகுதி போதுடா சாகர வரைக்கும் நீங்க வேலை செய்யறது. சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லி இப்ப தூக்கு தண்டனை கொடுத்தானே. அதுல போய் யாரையாவது ஒரு பொண்ணை தொட்டு பாருங்க, தூக்கு போடுறோம். ஈழத்துல 1.25 லட்சம் தமிழர்கள் கொத்துக்குண்டுகள் போட்டு வந்து இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள். ஐயாவோட நிலைப்பாடு என்ன? மழை விட்டும் தூவானம் விடவில்லை. உச்சகட்டத்துல போர் இருக்கும் போது மதுரையில ஒரு லாட்ஜில் உல்லாசமா இருந்திருக்காருன்றது அதை இதுவரைக்கும் மறுக்கல. இலங்கைன்னு பேசுறாரு. இவருடைய ஈழ பிரச்சனைக்கு இவருக்கு சம்பந்தமே இல்லை. ஆமக்கரை தோட்டா நம்பர் 1 ஃப்ராட். இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா. ஜெயலலிதா பிரபாகரனை தூக்கிட்டு வந்து தூக்கல பொண்ணுன்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்ட ஜெயலலிதாவுக்கு இவங்க தான் ஆள பிறந்தவர் முதல்வர்னு உங்க சீமா போய் பிரச்சாரம் பண்ணாரு. என்ன பங்காளி வெட்டுப்புலே காலமாடு மாதிரி சீரி பாய்வியா? என்ன ஆச்சு? காலமாடு மாதிரி இருந்த என்ன கொழுப்பு அடக்கி வாண்டி மாடு ஆகிட்டானுங்க. கேட்டா சொல்லுவாங்க, நாங்க மாணவர்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் கொடுத்துருக்கோம், 2000 கோடிக்கு வந்து மடிக்கணினி வந்து நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. 2000 கோடிக்கு மடிக்கணினி கொடுக்குறது சரிதான். ஆனா அந்த மடிக்கணினில பாடம் நடத்துவதற்கு கல்லூரிகள்ல பேராசிரியர்கள் இருக்காங்களா? செய்தி அரசியலா தான் தெரியுதே தவிர மக்களுக்கான சேவை அரசியலாக இங்க எதுவுமே இல்ல. அத்தனை விவசாயிகளும் எம்ப்ளாய் ஆக்கிடுவோம். இங்க ஏற்கனவே இருக்கிறவங்க சம்பளம் கொடுக்க முடியல. திமுக கொடுக்க முடியாது. கொடுத்துரும். ஏன்னா உலக நாட்டுல யாரு சமைச்சு வச்சிருக்கீங்க? உலக நாட்டுல ஃபண்ட் வருது. 30,000 கோடி மட்டும் தான் வேர்ல்ட் ஃபுல்லா ஃபண்ட் வருது. நீங்க கொடுத்துருவீங்கம்மா. குற்றவாளி கொஞ்சம் கூட இல்லாம ஒரு அரசியல் கட்சி தலைவர் தமிழ்நாடு இப்பதான் பாக்குது. போகும் இடமெல்லாம் உயிர் பலி. ஒரு ரசிகர்கள் அடக்கமாயிட்டு இருக்காங்க. தஞ்சாவூருக்கு போய் ஒரு சின்ன பையன் அடக்கம் பண்ணிட்டீங்க நீங்க. இனவாத அரசியலை கூச்சம் இல்லாமல் குற்ற உணர்ச்சி இல்லாமல் செய்வது மட்டுமல்ல, இந்த நாட்டில் நஞ்சிருக்கும் குப்பிகளை நடுக்களத்தில் தொங்கவிட்டு வெஞ்சமரில் தீர்ந்த வேங்கைகளின் நாயகன் தம்பி பிரபாகரனோடு உறவு வைத்துக் கொண்டேன் என்று இந்த நாட்டில் கதவிட்டு பல நாடுகளிலிருந்து பல கோடி ரூபாயை முறையீடு செய்தவர் தான் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நாம் தமிழர் கட்சி விடுங்க, அது ஒரு இனவாத அரசியலை செய்வதற்கு அவர் தூண்டப்பட்ட ஒரு பேர்வடையவர். இனவாத அரசியலை செய்வதற்கு அவர் தூண்டப்பட்ட ஒரு பேர்வழியவர். உள்ளுக்குள்ள உறுத்தல புறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்சாரதி. ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். முள்ளிக்குள் சிக்கி தவிக்க 3 லட்சம் தமிழர்களின் மூச்சு காற்றேன் அண்ணன் சீமான் அப்படின்னு பேசின நீங்க அங்க இருக்கிற தமிழகத்திலிருந்து தப்பிச்சு பொழைச்சிங்க வந்தா பாருங்க எத்தனை லட்சம் தமிழர்கள் தொப்புள் குடி உறவுன்னு அவனுக்கு ஒரு குடியுரிமை வாங்குறதுக்கு எத்தனை பேர் உண்ணாவிரதம் இருந்தீங்க? எத்தனை நாள் போராடினீங்க? அண்ணன் முன்னாடி முனிவர் மாதிரி பேசிட்டு இங்க உட்காந்து முறுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறியா? உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. முதல்ல பெண்களுக்கான பாதுகாப்பே இல்லைங்க இந்த நாட்டுல. ஒரு ஆண்டுக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் 3800 இருந்தது. ஐயா அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க, அது டபுள் மடங்கு ஆக போகுது. ஓராண்டுக்கு வந்து 6000 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடக்குது. பெண்களுக்கான பாதுகாப்பே உறுதி செய்ய முடியல. நான் பெண்களுக்கான ஆட்சி தர போறேன் அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம்? இதை சொல்வதற்கு வெக்கமாக இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில். தனியா சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போடுறா. என்ன தீர்மானம்? இனிமே எவனாவது கற்பழிச்சானா அதிகபட்ச தண்டனை ஆயுள் தண்டனை. அது கிடையாதுடா, தூக்கு தண்டனை நிறைவேற்று. அப்படி ஒரு சட்டத்தை நிறைவேற்றிய தலைவர் மு க ஸ்டாலின். போலீஸுக்கு ஒரு தப்பு பண்ணிச்சுன்னா பாதுகாக்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி மாதிரி இங்க திமுக இல்ல. ஒரு பல்ல புடுங்கிற பல்வேறு சிங்க ஐபிஎஸ் தெரிஞ்சு அடுத்த நாளே பல்ல புடிங்கிட்டோம். சஸ்பெண்ட் பண்ண தலைவர் திமுக. ஆனா எடப்பாடி பழனிசாமி குட்கா வியாபாரி, டிஜிபி, சிட்டி கமிஷனர், விஜயபாஸ்கர் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் குட்கா வியாபாரம் பண்ற மாதிரி கடத்தல் தொழிலே பண்ணாங்க தமிழ்நாட்டில். கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட். வளர்ச்சி திட்டங்களே வேணாம்னு நினைக்கிறீங்களா? வளர்ச்சி திட்டம் கடன் வாங்காத மாநிலங்களோ நாடோ இருக்கா? இல்ல, கன்னியாகுமரியில வந்து மலையை வெட்டி திங்கிறது, மலையை வெட்டி வந்து அடுத்த நாட்டுக்கு அனுப்புது, அடுத்த மாநிலங்களுக்கு அனுப்புது வளர்ச்சி திட்டம் நீங்க சொல்றீங்களா? மலையை வெட்டி திங்கிறது மத்திய அரசா மாநில அரசா உதவி? இது ஆதாரங்களோடு என்ன சொல்ல முடியும்? தங்கை கார்த்திகா சொல்லுகிற பொழுது சொன்னார், கரிம விள கொள்ளை. கரிம விள கொள்ளை என்னுடைய மாவட்டத்தில் என் வீட்டுக்கு முன்னாடி தான் அந்த வண்டி போகும். இதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்வார்கள் நாம் தமிழர் கட்சியினர். ஆர்ப்பாட்டம் செய்த அடுத்த நாள் ஆர்ப்பாட்டம் செய்தவனை தேடி அந்த கரிம வள கொள்ளையில் ஈடுபட்டிருக்கிற பெரும் முதலாளிகள் போவார்கள்.
அவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து விடுவார்கள். ஆதாரமற்ற குற்றம். என்னட்ட ஆதாரம் இருக்கு? எங்க ஆதாரத்தை என்ன வீடு கொடுத்து காமிக்கவா? நேர்மையான கட்சி சொல்றேன். கன்னியாகுமரியில நீங்க பாருங்க. நேர்மைக்கு உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. அடிச்சு சொல்றேங்க, என்னை விட கேடுகட்ட பொறம்போக்க தமிழ்நாட்டிலேயே கண்டுபிடிக்க முடியாது. I am the worst in தமிழ்நாடு. 4 லட்சம் கோடி 75 ஆண்டுகள்ல தமிழ்நாடு அரசுக்கு ஏற்பட்ட கடன். இந்த 5 ஆண்டுகள்ல ஐயா சொல்லக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில 5 லட்சம் கோடி கடன். பொருளாதாரம் அப்படின்னா என்னன்னு தெரியாம எப்படி நிர்வாகம் செய்யணும் அப்படிங்கிறது தெரியாம இருக்கு. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். இந்த அரசு பொறுப்பேற்றல இருந்து ஒவ்வொரு வருஷம் கல்விக்கு மட்டும் 52,000 கோடி நாங்க செலவு பண்ணிருக்கோம். அப்படி நீங்க போட்டு பாத்தீங்கன்னாலே 2 லட்சம் கோடி வந்திருக்கு. அதை தாண்டி இன்னும் ஜல்ஜீவனுக்கான வர வேண்டிய 3000 கோடி வரலீங்க. ஜிஎஸ்டி வரி பகிர்வு வர கிடையாது. பேரிடர் நிவாரண நிதி வந்து ஒன்றிய அரசுக்கு நம்மளுக்கு வரல. அது எல்லாத்துக்கு மேல 100 நாள் வேலைக்கு நிலுவை பணம் வரல. இதெல்லாம் திருப்பி வாங்கினாலே கிட்டத்தட்ட அது ஒரு 2,03,000 சொச்சம் கோடி இருக்கு. அதை வாங்கினாலே 40% கடன் நம்மளுக்கு அடைஞ்சிருங்க. சரிங்களா? இதுதான் கடனுடைய நிலைப்பாடு. மத்திய அரசாங்கத்திலிருந்து நமக்கு வர வேண்டிய வரி பங்கீடுகளில் இருந்தோ நீங்கள் இந்த வரிகளை எல்லாம் பெற்றுத் தருவீர்கள் என்று சொன்னால் நம்முடைய கடன் 3 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு குறையும். நாப்பா வெறுப்பேத்துகிறாயா? சொல்றேன், நான் கேட்டுக்கோங்க. நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு 1.4 லட்சம் கோடி ரூபாய் வட்டி கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. அமைச்சரே, இதெல்லாம் ராஜ்யசபையில் சகஜம். 2016-17 முதல் 2020-21 வரையிலான ஆண்டுகளில் மொத்த கடன் இருப்பானது 128% உங்களுடைய ஆட்சியிலே அது வளர்ந்திருக்கிறது. 21 இருந்து நீங்க விட்டுட்டு போன அந்த 4,80,300 5 லட்சம் கோடி நீங்க வச்சுட்டு போயிருக்கீங்க. இன்னைக்கு 9,23,000 கோடி வந்ததுனால் இதனுடைய கடன் வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் 4வது தேர்வரில் 93% தான். இப்ப பாருங்க, 108% கடன் யார் வளர்த்தது? 128 அதிகமா, 93 அதிகமா? வர மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, கல்லூரிக்கு வர மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, நோயாளிகளுக்கு பாதுகாப்பு இல்ல. என்ன அரசு? பாதுகாப்பு இல்லைன்னு சகோதரி சொன்னாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு கனவு தான் காண தலைவர் எதனால் நம்பிக்கைப்பட்டவர்? என்ன சாதனை? அப்பாவி ஏழைகளை பார்த்து ஒரு கனவு காணிய, உன் கனவை நிறைவேற்றுவது என் கடமைன்னு சொன்னாரு. ரொம்ப அழகா, ரொம்ப நீட்டா. சிவி சண்முகம் கனவை இந்தியாவில் எவனும் நிறைவேற்ற முடியாது. அப்ளிகேஷன் வேணா அந்த அம்மா ஊர்காரண்ட கொடுக்கலாம். நீங்க எல்லாம் போய் ஒரு அரசியல் கட்சி சார், நாங்க வருத்தம் தெரிவிக்கிறோம் சார். வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே. உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்க கனவை சொல்லுங்க. இவர் நிறைவேற்றணும். ஆமா, எனக்கு 9 ஆகணும். இவர் கனவு நிறைவேற்றா? ஆமா, எனக்கு 9 ஆகணும். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியுதா? சூப்பர். யாருக்கு பாதுகாப்பு இல்லை? எடப்பாடி கூட இருக்கிற ஆளுக்கு முதல்ல பாதுகாப்பு இருந்ததா? நான் கேட்குறேன், எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு 2 கேள்வி வைக்கிறேன். நம்பிக்கையை பற்றி நீங்கள் பேசுறீங்களா? கூட இருந்த தலைவர்கள் நம்பிக்கை, உங்கள் கட்சியில் உங்களை நம்பி கூட இருந்த தலைவர்கள்லாம் இப்போ எங்கே? அந்த கேள்விக்கு முதல்ல வருவோம். கூட இருந்த சசிகலா எங்கே போச்சு? டிடிவி தினகரன் கையில் தூக்கு கயிறோட சுற்றி தெரிஞ்சார். என்ன அண்ணா, இன்னொரு தாட்டி எடப்பாடி பழனிசாமியை பார்த்துட்டோன்னா சேர்ந்துட்டோம்னா நம்ம கைகளை தொங்கலான்னாரு. இப்போ யாரை மாட்டி விடுறதுக்கு கையில் எடுத்துக்கிட்டு போனாருன்னு எனக்கு தெரியாது. ஒரே ஒரு ஆள் பன்னீர்செல்வம் இருந்தார், ஓபிஎஸ். ஓட சுற்றி விட்டீங்க, கட்டின வேட்டி வரைக்கும் உருவிட்டு ஒரு பெரிய மனுஷனை களத்தில் ரோட்டில் விட்டீங்க. நம்பிக்கைக்குரிய வீடு என் தாய் வீடு தான் அவர் திமுக விட்டார். அதனால மாப்பு இத்தோட அவங்க ரீல் ஸ்டாப். அப்ப 3 முறை முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வம் எனக்கு நம்பிக்கைக்குரிய தலைவன் மு க ஸ்டாலின் தான் அப்படின்னு இங்கேயே வந்துட்டாருன்னா, அவருக்கு எங்கே வழி கிடைக்காம எங்கே இடம் கிடைக்காம தான் நாங்க பண்ணோம். அவர் நேரம் பிஜேபி இருந்த ஒரு கவர்னர் ஆயிருக்கு. அவர் இருந்த 4 வருடம் 2 மாசத்துல அவருடைய கனவு என்னன்றது எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிருக்காரு சார். களத்துல நிறைவேற்றிருக்காரு. எந்த ஆட்சி அதிகாரத்துல இருந்தாங்க? அம்மா இருக்கும்போது எந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வர மாட்டீங்க? ஏன் சசிகலாவை பத்தி ஆட்சி, அதாவது அம்மா இருக்கிற வரைக்கும் எந்த அதிகாரத்திலும் இல்லாத சசிகலாவை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க? சசிகலாவுக்கு பங்கு இல்லையா? அத சொல்லுங்க. இன்னைக்கு பிரதானமா ஏன் எங்களுடைய களம் சிறப்பா இருக்குன்னா, நீட்டை பத்தி சதா பேசினாங்க எல்லாரும். அந்த நீட்டுக்காக 7% இன்னைக்கு கூட வாக்குறுதியில சொல்றாரு. 10% நான் வந்த உடனே அதை அதிகமாக்குவேன்னு சொல்றாரு. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. சகோதரி சொன்னாங்க 10.5% இடஒதுக்கீடு. நீங்க ஆளுங்கட்சிக்கு ஒரு 10.5% இடஒதுக்கீடுக்கு நீங்க பண்ணிட்டு போன பாவத்துக்கு அன்புமணியை பக்கத்திலேயே வச்சிருக்கீங்க. நல்ல வேலை அவங்க அப்பா திருந்திட்டாரு, புள்ள இன்னும் திருந்தல. ஏன்னா அது இன்னும் கூடயே தான் வச்சிருக்கீங்க. ஏன்னா அவர் ரொம்ப தெளிவாக தான் சுத்தினாரு. களத்தில் நேரம் மைக்க மாட்டிக்கிட்டு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணினாரு. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி. கடைசியில் அவங்க அப்பாவை பார்த்து உன்னை மாத்தினாதான்ப்பா கட்சி உறுப்புன்னு அன்புமணியை மாத்திட்டு கட்சியை காப்பாற்றி கூட்டு வந்து வேற இடத்துல நிறுத்திட்டாரு. மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம் 505 வாக்குறுதிகள் அண்ணன் ஸ்டாலின் தந்தார். 66 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. 66 வாக்குறுதிகள் அரைகுறையாக இருக்கின்றன. 273 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. ஒரு அண்ணா அது நிறைவேற்றதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி.
ஏன்னா நாங்கள் நிறைவேற்றிட்டா மீண்டும் திமுகவே ஆட்சிக்கு வந்துரும்னு எடப்பாடி பழனிசாமி போய் அங்கே உட்காந்து எந்த நிதியும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துடாத, நீ கொடுத்துட்டுனா மொத்தமாக அவங்க எல்லாத்தையும் நிறைவேற்றிடுவோம். நிறைவேற்றிட்டு அப்போ நாங்கள் எப்படி மறுபடியும் ஆட்சிக்கு வர்றது? அதில் பண்டே ரிலீஸ் பண்ணாதுன்னு பத்திரமா பார்த்துக்கிட்ட பெரிய மனுஷன் எடப்பாடி பழனிசாமி. உனக்கு எதிராக இவ்வளவு பெரிய மீச இப்படி அடிமை எம்எல்ஏ இருக்கிறதுக்கு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பழனிக்கு போய் பஞ்சாபத்தை வைக்கலாம். நான் என்ன கேட்கிறேன், நம்பிக்கைக்குரிய தலைவர்கள் யார் இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் மத்தியில்? அந்த பயணத்தை மட்டுமே எடுத்து நம்ம பயணிப்போம். தமிழ்நாடு தலைகுனியாது ஒரு டாபிக். தமிழ்நாடு போராடும் களத்தில் வெல்லும். இது யார் போராடுறது? தமிழ்நாடு முதலமைச்சர் போராடுறது. ஆட்சியில் 5 வருஷம் ஆண்டுகிட்டு இருக்க ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் படுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஓரணியில் தமிழ்நாடு வாகரா உள்ளாருன்னு கூப்பிட்டு போராடுறதே களமாக வச்சு ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நாங்கள் போராடிக்கிட்டே இருக்கோம். ஆளுங்கட்சி நடவடிக்கை தான் எடுக்கணும், போராட்டம் நடத்தணுமா? அது எது மாநில பட்டியல் ஒன்று உயிரோட இருக்கா அப்படின்னு கேட்குற இடத்துல தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி, பாசிசங்கிற பிஜேபி மொத்தமாக பொதுப்பட்டியலேருந்து மத்திய பட்டியலில் வந்து மாநில பட்டியலே இல்லாத அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டின இடம். என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? நானும் வட ஆப்பிரிக்காவிலையும் பார்த்திருக்கேன், தென்னாப்பிரிக்காவிலையும் பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கலர் காண்டாமிருகத்தை பார்த்ததே இல்லடா. நம்பிக்கைக்குரிய தலைவன் யாரு? தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாடு எந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கட்டும், பெண்கள் வளர்ச்சி இருக்கட்டும், பாதுகாப்புக்குரிய காரண காரியங்கள் இருக்கட்டும், எல்லாத்திலையும் ஆட்சி ஆரம்பிச்ச 1 வருஷத்துலேருந்து நீங்கள் திட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் நடத்துகிற அத்தனை தேர்தலையும் திமுக ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு டெபாசிட் கூட கிடைக்க மாட்டேங்குது. அப்போ இப்போ உங்களுக்கு யார் ஓட்டு போடுறது? ட்ரம்ப்பு கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுவீங்களா? இல்லை அண்ணன் கட்சி போய் சிலோனில் ஓட்டு வாங்கிட்டு வருமா? எங்கே போய் நிற்பீங்க? இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல வேண்டியவங்க பொதுமக்கள். அதாவது பொதுமக்கள்கிட்ட திமுக யாரு, திமுக தலைவன் யாருன்னு தெரியும். தலைவர்கள் போகும்போது அவங்களோட உற்சாகம் எதை சார்ந்து இருக்கும்னா அங்க இருக்கிற மக்களை சார்ந்து இருக்கும். எல்லா மக்களும் இன்னைக்கு மூச்சு முட்டி நிற்கிறாங்க சார். ஒரு பிராணவாயு கிடைக்கலன்னா அந்த மனிதன் எப்படி மூச்சு முட்டுவானோ, இன்னைக்கு தமிழ்நாட்டில் போகிற இடங்கள்லாம் மக்கள் ஐயோ யாராவது நம்ம பிரச்சனை காது கொடுத்து கேட்பாங்க. அதனால தான் அவர் போகிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உற்சாகமா இருக்கு. எடப்பாடி போகிற இடத்துலலாம் கூட்டங்கள், அதாவது மூச்சு முட்டுதுன்னாங்க. கொஞ்சம் பார்த்து அவர் இருக்க சொல்லுங்கம்மா. அங்கே ஏதாவது 10-20 பேர் செத்துற போகிறா. ஏற்கனவே 50-60 பேரை காணான்னு தேடிட்டு இருக்கோம். அம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா. இங்கே இந்திக்காரன் ஆடுறதா தமிழ் ஆடுறதா? இந்தி ஆளணுமா தமிழ் வாழணுமா? இதுதான் தேர்தல் களம் தமிழ்நாட்டில். மாநிலம் தமிழ்நாடு இந்திய வரைபடத்தில் தமிழ்நாடு இருக்கிறதா, தமிழ்நாடு உருவிட்டாங்களா? அதை கண்டுபிடிச்சு மீட்டெடுக்கிற போராட்டம் தான் இந்த களப்போர். இந்த போருக்கு மக்கள்கிட்ட பிரச்சனையை கையில் கொடுத்துட்டோம், பிரச்சனையை எடுத்து கூட்டி வைக்கிறோம். நீ ஆள வேண்டிய தலைவனை அடையாளம் காட்ட வேண்டியது தமிழ்நாட்டு மக்கள். முடிவெடுத்த முதல்வர் மு.க. ஸ்டாலின். இவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.